அன்பு, சந்திரா, ராஜன் இவங்க 3 பேரும் இன்வெஸ்டர்ஸ். அன்பும் சந்திராவும் ஜான்வரி 2021ல ₹1,00,000 ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க. அன்பு அந்த ஸ்டாக்கை ஒரு வருஷம் கழிச்சு ஜான்வரி 2022ல ₹1,50,000 விற்கிறாரு. சந்திரா அதே ஸ்டாக்கை 5 வருஷம் கழிச்சு ஜான்வரி 2026ல 1,50,000க்கு விற்கிறாங்க. இவங்க 2 பேரும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தான். பண்ண ப்ராஃபிட்டும் ஒன்று, ₹50,000. அப்சல்யூட் ரிட்டர்னாக பார்த்தா 50%. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா 5 வருஷத்தில் பண்ண 50% விட ஒரே வருஷத்தில் பண்ணுற 50% ரொம்பவே அதிகம். அப்சல்யூட் ரிட்டர்னாக இருக்கிறது இந்த டைம் ஃபேக்டரை இக்னோர் பண்ணும். இந்த காரணத்துக்காக நம்ம காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்னு சொல்லப்படுற CAGRஐ உபயோகப்படுத்துவோம். இது நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 5 வருஷத்துல ஒரு வருஷமும் ஆவரேஜா எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு காட்டும். இப்படி பண்றதால வெவ்வேறு டியூரேஷன்ல இருக்கிற 2 இன்வெஸ்ட்மெண்ட்டை டைரக்டா கம்பேர் பண்ண முடியும். CAGRக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணா 8.45% வருது. அதுக்கு அர்த்தம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆவரேஜா வருஷத்துக்கு வந்த ரிட்டர்ன் 8.45%. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இவங்க 2 பேருமே பண்ணது சிங்கிள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த ஒரு வருஷத்துக்கோ இல்ல 5 வருஷத்துக்கோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க தொடவே இல்லை. ஆனா அதுவே ரியல் லைஃப்ல இது வேறுபடும். நம்ம ராஜன் மாதிரி. ராஜன் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லப்படுற மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி மாசம் 10,000 இன்வெஸ்ட் பண்றாரு ஒரு வருஷத்துக்கு. இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணம் ₹1,20,000. அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் ₹1,30,000 வெளியே எடுக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல பண்ணும்போது CAGRஐ யூஸ் பண்ண முடியாது. ரீசன் பார்த்தா ரொம்ப சிம்பிள். இங்க மொதல் இன்வெஸ்ட்மெண்ட் 12 மாசம் இன்வெஸ்ட் ஆகியிருக்கு. லாஸ்டா பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் ஒரே மாசத்துக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் ஆகியிருக்கு. இதனால எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லப்படுற XIRRஐ நம்ம யூஸ் பண்ணணும். இது SIP ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான கோல்ட் ஸ்டாண்டர்ட். நம்ம கேபிட்டல் இப்படி ஓவர் டைம் இன்வெஸ்ட் ஆனதை கணக்கெடுத்து ரிட்டர்னை கொடுக்கும். இதை கால்குலேட் பண்ண ரொம்ப ஃபார்முலாவோ இல்லை மேக்ஸ் நல்லா தெரியவோ அவசியம் கிடையாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண இந்த ஷீட்டை ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை டேட்டுக்கு தகுந்தபடி நெகட்டிவ்ல என்டர் பண்ணணும். நம்மக்கிட்ட இருந்து வெளியே போகிற காரணத்தினால இது நெகட்டிவ். நம்ம எக்ஸாம்பிளில் மாதத்துக்கு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இங்கே அப்படியே ஃபில் பண்ணலாம். அப்புறம் நம்ம வெளியே எடுக்கிற பணம் பாசிட்டிவ்ல என்டர் பண்ணணும். நம்ம கைக்கு கிடைக்கிறதால இது பாசிட்டிவ். ஒரு வருஷம் கழிச்சு ₹1,30,000 வெளியே எடுக்கிறோம், அதை இங்கே என்டர் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ண பணம்னு பார்த்தா ₹1,20,000, வெளியே எடுத்த பணம் ₹1,30,000. இப்போ இங்கே XIRR ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கேஷ் ஃப்ளோ ரேஞ்சும் டேட்டோட ரேஞ்சும் கொடுத்தா அது XIRRஐ கால்குலேட் பண்ணிடும். $15.67 வருது. ஸோ ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் பீரியட் ஒரு வருஷத்துக்குள்ள இருந்தா அப்சல்யூட் ரிட்டர்ன் பார்க்கணும். அதுவே லம்சம் ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தா CAGR பார்க்கணும். இதெல்லாம் இல்லாம SIPO இல்ல மல்டிபிள் டெபாசிட் வித்ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா XIRR பார்க்கணும்.